சீர் கொடுக்கறத பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் நிறைய இனிப்பு பலகாரங்கள் நெய்யெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதில் கரெக்டாக என்னென்ன மாதிரியான பலகாரங்கள் கொடுக்கணும் மேம்? இனிப்பு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புள்ளத்தாச்சியாக இருக்காங்கன்னா பொடலங்காய் உருண்டைன்னுவாங்க. அதே போல் ஆடி மாதம்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதிரசம், அதுக்கு அடுத்தது எள்ளு உருண்டை, இது கண்டிப்பாக வைப்பாங்க. ஆனால் எவ்வளோ தான் வர்க்கத்தினர் இருந்தாலும் கேஸ்ட் வைஸாக நீங்கள் பிரித்தாலும் அதிரசம் வைக்க வேண்டியது தான் முறை. அந்த அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் வெல்லமும் இடித்து அதை ஒன்றா இணைச்சி அதில் எண்ணெயிலையோ நெய்யிலையோ சுடுவாங்க. அது கணவன் மனைவியோட மனசை பக்குவப்படுத்துறதுக்கான அர்த்தம். ஸோ அதனால அதிரசம் வைப்பாங்க. ஒரு சில குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க சீர் கொடுக்கும்போது. கல்யாணம் ஆன புதுசில் விளக்கு வந்து வைக்கிற இடத்துல வந்து சுபிக்ஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இனிப்பு வைக்கிற இடத்துல வந்து நல்ல சந்ததியை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக பூ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மல்லிகைப்பூ வைக்கிறது. ஒரு சிலர் மாலை போட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். திருமணத்தப்போ தான் மாலை போட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே அதிகரித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ சீர் வைக்கிறதுல எவ்வளோ வேணால் சீர் வச்சுக்கோங்க, நகை வச்சுக்கோங்க. வைக்க வேண்டிய பொருள் ஒரு தூக்கில் நெய், அதே போல் வந்து அதிர்ஷ்டம், இதுதான் ரொம்ப முக்கியம்.